கிரவுட் வராம பாத்துக்கோங்க. எஸ் மேடம். எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்றேன் மேடம். எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க? முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு தான் தகவல் வந்துச்சு மேடம். அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணேன் மேடம். பிரஸ் மீடியா எதுவும் வராம பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், பாத்துக்கிறேன். எவிடன்ஸ் இருந்தா கூப்பிடுங்க. ஏல இங்க வா. வாயா. ஏட்டி இறக்கையா? சார் வணக்கம் சார். நீ தானே முதல்ல பார்த்தது? ஆமாம் சார். ஆள் யாருன்னு தெரியுமாயா? சார் தெரியும் சார். சொன்னா அடிச்சே கொன்றுவேன் மிரட்டினா சார். அரெஸ்ட் பண்ணிட்டேங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல, பெரிய கொலைகாரன். நான் சொல்ற வரைக்கும் அவன் உள்ளே இருக்கட்டும். ஓகே சார். ஹலோ. ஹலோ ஏஎஸ்பி, யுவதாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவனை விட்டுறாதீங்க. நல்ல மாதிரி தெரியும், பெரிய கொலைகாரன். அவனை ஜெயில போடுங்க. அவன் வெளியே இருந்தா பல கொலைகள் நடக்கும். மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு அவன் யாருன்னு. சொன்னாருங்க சார். ஹலோ. ஹலோ ஏஎஸ்பி மேடமா? யாரு? நான் கவுன்சிலர் தங்கம் பேசுகிறேன். போலீஸில் இப்போ தான் கரெக்டான வேலையை பார்க்குறீங்க. அவன் சாதாரண ஆள் இல்லை மேடம், பல பேர் வாழ்க்கையில் விளையாடி இருக்கான். எல்லா செக்ஷன்லேயும் அவன் மேலே கேஸை போட்டு அவன் வெளியில் வர விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சரி ஓகே. நம்ம அமைச்சரே அவனை பற்றி சொல்லியிருப்பாரு. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். நான் தான் முத்து நகர் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ராஜதுரை பேசுறேன். இன்னைக்கு ஒரு பையனை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவன் சாதாரண ஆள் இல்லை மேடம். அவனை விட்டுறாதீங்க. அவன் வெளியே இருந்தானா இந்த சமூகத்துக்கே கேடு. அவனை பத்தி உங்ககிட்ட மினிஸ்டர் சொல்லி போறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ. வணக்கம் ஏஎஸ்பி. ராயப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். அவனை அரெஸ்ட் பண்ணதுல ஊருக்கே சந்தோஷம். ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. பிளான் பண்ணி மர்டர் பண்றதுல ஒரு விட்டுறாதீங்க. அவனை முடிஞ்சா என்கவுண்டர் பண்ணுங்க, இல்ல லைஃப் ஃபுல்லா ஜெயிலே போடுங்க. அமைச்சர் சொல்லிருப்பாரு. டேய், நீ என்ன அவ்வளவு பெரிய மயிரா? இல்ல வா, வெச்சு செய்றேன். சொல்லுங்க சார். என்ன ஏஎஸ்பி, அவன் மேல கேஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சா? எங்க சார் அவன் ஒத்துக்கறான்? ஒத்துக்கலனா இருக்கிற சாட்சி வச்சு உள்ள தள்ளுங்க. சரியான சாட்சி இல்ல சார், சரண்டர் பண்ண. சாட்சி இல்லையா? எத்தனை சாட்சியை உருவாக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்க நினைச்சா நிரபராதியை குற்றவாளி ஆக்கலாம், குற்றவாளியை நிரபராதி ஆக்கலாம். எல்லா சட்டமும் நம்ம கையில தானே இருக்குது. சொன்ன மாதிரி செய்யுங்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய் மேடம், அவன் இருக்கானா செத்துட்டானா பாரு.
ஆப்ரேஷனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தம்பி. எல்லாமே எஸ்பி ஸ்பெஷல் போஸ்ட் தான் காரணம். இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்க காரணமே நீங்கள் தான் தம்பி. உங்களை போய் இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்காங்களே தம்பி. அதை விடுங்கண்ணே. நான் கொன்னுட்டேன்னு சொல்கிறாங்கண்ணே. நான் யாரண்ணே கொன்னேன்? செத்தது யாருண்ணே? உங்கள் ஃப்ரெண்டு. ஐயா ஐயா இருக்காங்களா? ஏன் என்ன பார்த்தா ஐயா மாதிரி தெரியலையா? தெரியாது. ஏன்னா என் மூஞ்சி அப்படி. இந்த வீட்டு வேலைக்காரன். என் பேரு சடியாண்டி. வாங்க வாங்க. வணக்கம் என்ன ஐயா. கல்யாணமா காது குத்தா? கல்யாணம் தாங்க. ஐயா பூஜையில் இருக்காங்க. நான் ஐயாவோட தம்பி டக்ளஸ் ஆல்பர்ட். சுருக்கமா டக்கு டக்குன்னு டேய், சொல்லுவாங்க. பட. ஐயாவை பார்க்க முடியுங்களா? இப்போ மணி 8. அண்ணன் பூஜையிலிருந்து வர டைம். வாங்க வந்து உட்காருங்க. இப்போ வந்துருவாரு. சரிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்த கடனை அவனுக்கு அவர் திருப்பி கொடுக்கிறார். நான் எத்தனை சாமி கும்பிட்டாலும் நீதான் எனக்கு குலசாமி. அப்படிலாம் இல்லைங்க. மாதா புண்ணியத்துல நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி வரவங்களும் நல்லா இருக்கணுங்க. நம்ம சாரத்தங்க. மாப்பிள்ளை எந்த ஊரு? கூத்தங்குழி. ஓ அண்ணன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க அண்ணன் அவர் பொண்ணு சர்மலாவை கும்பிடாம யாரையும் பார்க்க மாட்டார். உட்காரு உட்காரு. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரே வீடு நம்ம பெரிய வீடு தாங்க. இந்தாங்க. கல்யாணமா? ஆமாங்க ஐயா. யார் பொண்ணுக்கா? பொண்ணுக்கு தாங்க. ரெக்ஸ்லைன். வாங்க. நல்லா மீனை அள்ளி அள்ளி கொடுக்குற கடலம்மா மாதிரி நீங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஐயா. ரொம்ப இருக்கட்டும். சந்தோஷம் ஐயா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். வரையா? கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுறேன், வந்துடுங்க. கட்டாயம் வந்துடுறேன். வரலாமா? வாங்க. நீ வாப்பா சாப்பிடலாம். சாப்பிட உட்காந்தா சாப்பாட்டு மேலே தான் கண்ணு இருக்கணும். இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட ரிங்டோன் சத்தத்தை கேட்டுதான் பாலே குடிக்குது. ஆமா ஆமா, நான் கூட அப்படிதான். ஏய், ஐயோ. இந்தாப்பா குடி. மா எனக்குமா? உனக்கு இல்லாமையா? வா மச்சான். மச்சி. உட்கார்ல நீ சாப்பிடு. இந்த வீட்டு பிள்ளைதானப்பா. அம்மா நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நானும் இந்த வீட்டு பையன் தான்மா. கடவுளா கொடுத்த என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா இவன். ஏய் உனக்கு மட்டும் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா? எனக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா. என்னைக்காவது என்னை மரியாதை சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்கானா? சுத்துன்னு தானடா கூப்பிடுறேன். டேய் அண்ணே காலகாலத்தில் கல்யாணம் பண்ணலைன்னா மகனை ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுவேன். நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா இப்போ இந்த நாடையும் நாட்டு மக்களையும் யார் காப்பாத்துறது? அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்ல. ஏய்.